அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூடாமணி கண்ணீரோட அப்படியே சோர்ந்த முகத்தோட போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க முத வந்ததும் அந்த போர்டு தான் பார்க்குறாங்க. சூடாமணி பஸ் விட்டு இறங்கி வந்ததும் திருச்செந்தூர் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போட்டிருக்கு. இப்போ திரும்பி போகும்போது திருச்செந்தூர் நகராட்சி நன்றி மீண்டும் வருகன்னு போட்டிருக்கு. படிச்சு பார்த்த சூடாமணி கண்ணீரோட கதறிக்கிட்டு போறாங்க. சூடாமணி வெயில்ல வேத்து போய் விறுவிறுன்னு தண்ணி தாகத்தோட நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமா பரணியும் சண்முகமும் அலாம் மோதிக்கிட்டு அம்மா அந்த பக்கம் போயிருப்பாங்களா அந்த பக்கம் போயிருப்பாங்களான்னு கடையா கேட்டு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு வராங்க. பரணி அங்க இல்ல இங்க இல்லைன்னு தேடி வந்ததுக்கு அப்புறமா டே பேசாம அத்தையோட பேர் சொல்லி தேடி பார்க்கலாமாங்கிறாங்க. பேர் சொன்னோம்னா ஊருக்கே தெரிஞ்சு போயிடும், பேசாம தேடலாம் வா போலாம், இந்த பக்கமா போயிருப்பாங்க வா போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் போறாங்க. சூடாமணி வந்த கலப்புக்கு அப்படியே முக்காட்டை போட்டு சரிஞ்சு கீழே விழுந்துடுறாங்க. கையில வச்சிருந்த பையும் கிரன்னு பிடிச்சிருக்காங்க. வழியில ஜன நடமாட்டம் இருக்கு. சூடாமணியை யாருமே கவனிக்கல. அப்பதான் அதே வழியில வைகுண்டமும் வேலையை முடிச்சுட்டு சைக்கிள்ல வந்துட்டு இருக்கிறாங்க. அப்பங்க அவங்களுக்கு போன் அடிக்குது. சைக்கிளை நிறுத்திட்டு போன்ல பேசிட்டு இருக்காங்க. வைகுண்டம் காத்துல பணமா சூடாமணியோட பணம் பூரா பறந்து வந்துட்டு இருக்குது. சைக்கிள்ல வந்து மோதிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்த வைகுண்டம் இல்லை போன வெய்யி அப்புறம் பேசுற அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு இது ஐயோ என்னது யாரோட பணம் இப்படி பறந்து வருதே அப்படின்னு சொல்லி பணத்தை பூரா பொறுக்கி எடுத்துட்டு போறாங்க. பணம் வர திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா சூடாமணி தான் கீழே கிடக்குறாங்க. இதை பார்த்தா வைகுண்டம் யாரோ எவரோ பாவம் இந்த அம்மா இப்படி விழுந்து கிடக்குதே அப்படின்னு அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க. பாவம் மயங்கி கிடக்குதே யார் மேலேயே இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் சைக்கிள் இருந்த வாட்டர் பாட்டில் இந்த தண்ணி எடுத்துட்டு வராங்க. தண்ணி எடுக்கிற அவசரத்தில் சைக்கிள் கீழே விழுந்துருது. அதையும் கவனிக்காம வைகுண்டம் வாட்டர் பாட்டிலோடு ஓடி வந்து அந்த அம்மாவை எழுப்புறாங்க. ஐயோ பாவம் யாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்காட்டு துணி விலைக்கு பார்க்குறாங்க. சூடாமணின்னு தெரிஞ்சதும் ஐயோ ஐயோ ஐயோன்னு சூடாமணின்னு அடையாளம் தெரிஞ்சதும் வைகுண்டம் கதறி அழுதுகிட்டு சூடாமணி எழுந்திரின்னு தண்ணி தொளிச்சு எழுப்பி விடுறாங்க. சூடாமணிக்கும் மயக்கம் தெரிஞ்சு கண் முழிச்சு பார்க்குறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்த சூடாமணி ஐயோ மாமா வந்துட்டீங்களான்னு கதறி அழுகுறாங்க. யாருமே இல்லாத அனாதையா போயிடுவேன்னு நினைச்சேனே மாமா நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க சூடாமணி. அந்த பக்கமா பரணியும் சண்முகமும் தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. தேடி வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அந்த இடத்த பார்க்கும்போது பரணி தான் பார்க்குறாங்க. அங்கே பாரு சண்முகம் சைக்கிள் கிடக்குது, அது மாமாவோட தானே அப்படின்னு பார்க்குறாங்க. ஆமாம் அது அப்பாவோட தான் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளுக்கு பக்கம் போய் பார்க்குறாங்க. போய் சைக்கிள் எடுத்து நிறுத்திட்டு இது அப்பாவோட சைக்கிளா, ஒரு வேளை தவறுக்கு இது வந்துட்டாரா, யாராவது கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திட்டாங்களா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு தடுமாறி நிற்கிறாங்க சண்முகம். அந்த பக்கமாகவே மரத்துக்கு பின்னாடி சூடாமணி உட்காந்துருக்காங்க. ரத்னா பேசுனதையும் வீரா பேசுனதையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. எங்களுக்கு அம்மாவே வேண்டாம், ஓடி பண்ணுவாங்கன்னு ஊருக்குள்ளே எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்காங்க தெரியுமா, மனசு காயப்பட்டு கிடக்குது. அதனால சூடாமணிங்கிற பேரை கேட்டாலே எங்களுக்கு அலர்ஜி. சூடாமணிங்கிற பேரையே நாங்கள் கேட்கக்கூடாது, அந்த அப்படி ஒரு அம்மா எங்களுக்கு வேண்டாம், பெத்து போட்டா மட்டும் அம்மாவா அப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாங்க. ரத்னாவும் வீராவும் இதை கேட்ட சூடாமணி அப்படியே மனசு மரத்து போய் உட்காந்துருக்காங்க. கடைசியாக ரத்னா கூட ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, அவங்க செத்துட்டாங்க போதுமா, முதல்ல அவங்க பேரை சொல்லி இங்கே வராதிங்க போங்கன்னு சொன்னதை நினச்சி பார்த்து அப்படியே உருகி கொண்டிருக்காங்க சூடாமணி. வைகுண்டம் ஓட்டமாக ஓடி போய் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. சூடாமணி இந்த குடியை தாங்குறாங்க, முதல்ல வேண்டாங்கிறாங்க. சூடாமணி இறங்கி போய் மயக்கத்தில் கிடக்குற இந்த டீயாவது குடிச்சினா தான் சரியாகும், இந்த குடின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாமா கொடுக்குறனால வாங்கி குடின்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சூடாமணி வாங்கி குடிக்கிறாங்க. என்னத்த அப்படி பார்க்குறேன்னு கேட்குறாங்க வைகுண்டம். ஆமாம் 20 வருஷத்துக்கு அப்புறமா உங்கள் கையால் டீ குடிக்கிறேனே அதை நினச்சி அப்படிங்கிறாங்க சூடாமணி. நாங்கள் நினச்ச மாமா எப்படியாவது இந்த நரகத்திலேருந்து வெளியில் வந்துடலாம், என் புருஷன் பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழலான்னு நினச்சி வந்தேன். ஆனால் எல்லாம் போச்சுங்கிறாங்க. அப்படி நினைக்காது, நம்ம பெற்ற பிள்ளைங்க நம்மளை விட்டுருவாங்களாங்கிறாங்க. இல்லையே என் பிள்ளைங்க என்ன அவதாரின்னு தானே நினச்சிட்டு இருக்கிறாங்கிறாங்க சூடாமணி. சூடாமணி அவங்க ஏதோ அறியாமல் பேசிட்டாங்க, அதை போய் நீ பெருசாக எடுத்துக்காதீங்கிறாங்க வைகுண்டம். மாமா ஊரே அப்படி பேசுது, அந்த சமுத்திரபாண்டியும் அப்படி பேச வச்சுட்டான், பிள்ளைகளுக்கு புரிய வச்சிடலாம் ஆனால் ஊருக்கு புரிய வைக்க முடியுமாங்கிறாங்க. ஏத்தா நீ அதையெல்லாம் நினைக்காத, சண்முகம் இருக்கான் நான் இருக்கேன் அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க வைகுண்டம். வீட்டுக்கு வந்தேன்னா திரும்பவும் உங்களுக்கு தான் அவமானம், அதனால நான் திரும்பவும் ஜெயிலுக்கே போயிடுறேங்கிறாங்க சூடாமணி. என்னத்த சூடாமணி நீ பிள்ளைங்க பேசுனதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாமா, நீ பெற்ற பிள்ளைகளை நீயே சந்தேகப்படலாமான்னு கேட்குறாங்க வைகுண்டம். இல்லை மாமா எல்லாருமே இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் அவங்களுக்கு நல்லது, நான் பெற்ற பிள்ளைங்களை நான் கண்ணார் பார்த்துட்டேன், வாழ்ந்து அனுபவிச்ச வீட்டையும் பார்த்துட்டேன், சின்ன வயசுல அவங்க வளர்ந்தது தான் நான் பார்க்கல, அதனால என்ன எனக்கு கொடுத்து வச்சதோ அவ்வளவுதான், ஜெயிலுக்கே போயிடமாமான்னு சூடாமணி சொல்லி எழுதிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா அந்த பக்கமா சண்முகமும் பரணியும் வந்து பார்த்துட்டாங்க. பரணி பார்த்துட்டு அத்தை நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போகணும், சண்முகம் பரணி 2 பேரும் போய் சூடாமணியை கட்டி தாவி அணைச்சிக்கிறாங்க. ஏமா நீ வர தெரிஞ்சிருந்தா நானே வந்து உன்னை அழைச்சிட்டு வந்திருப்பேன்னு கேட்குறாங்க சண்முகம். அம்மா நீ எதையும் யோசிக்காத, முதல்ல வீட்டுக்கு போலாவான்னு கூப்பிடுறாங்க சண்முகம். அதை மட்டும் சொல்லாத சாமிங்கிறாங்க சூடாமணி. என்னால் வர முடியாது, என் பிள்ளைங்க என்னை ஓடி போனவளாவே நினைச்சிட்டு போகட்டும், அத்தை தப்பு எங்க பேர்ல தானே இருக்கு, நாங்கள் தான் 4 பேர்த்துக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கோங்கிறாங்க பரணி. ஆமாம்மா நீ சத்தியம் வாங்கினதுனால தான் அவங்க யாருக்கிட்டையுமே நாங்கள் சொல்லாமல் இருக்கோங்கிறாங்க சண்முகம். உன் வேலை இருக்கிற கலங்கத்தை தொலைச்சிட்டு அதுக்கப்புறமா உன் பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டலான்னு நினைச்சேங்கிறாங்க. நீ மட்டும் சம்மதிச்சின்னு வச்சுக்கோ, பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேங்கிறாங்க சண்முகம். எதுக்குடா சண்முகம், ஏன் பிள்ளைங்க எல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க எதுக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க சூடாமணி. அத்தே உங்களுக்காகத்தானே நீங்க வரட்டுன்னு தானே நாங்களும் இவ்வளவு நாளாக காத்து கிடக்குறோங்கிறாங்க பரணி. நீங்க தானே சொன்னீங்க எல்லாரும் அதிகாரத்துக்கு வரணும்னு, சண்முகம் பிரசிடண்டா இருக்கான், நான் தர்மகர்த்தாவா இருக்கேன், பாண்டியம்மாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாச்சத்தை, போதுமா பரணி, இருந்தாலும் உங்க அப்ப சுதந்திரமா தானே சுத்திட்டு இருக்கிறான், அவன் எனக்கு கட்டி விட்டானே அவதாரி பட்டம், அது இன்னும் என் காலில் பாம்பா தானே சுத்திட்டு இருக்கு, நாங்களும் போராடி ஒவ்வொன்றா ஜெயிச்சுட்டு வரோம், இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும், அப்பதான்
அவரோட முகத்தெரிய கிழிக்க முடியும், ஊர் முன்னாடி கிழிக்க முடியுங்கிறாங்க பாருங்க. ஆமாம்மா, கூடிய சீக்கிரமா அந்த ஆளை ஊருக்கு முன்னாடி முகத்தெரிய கிழிச்சு அந்த ஆளுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுப்பேம்மா. அந்த ஆளோட முகத்தெரிய கிழிச்சு கண்டிப்பா நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன். என்னைய நம்புமா, நீ வீட்டுக்கு வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீ என்ன வேணாலும் செய்ய சண்முகம், என்னை வீட்டுக்கு மட்டும் கூப்பிடாதுன்னு சொல்றாங்க சூடாமணி. இது அம்புட்டு நடக்கிற வரைக்கும் நான் ஜெயிலே இருந்துக்கிறேன்னு சொல்றாங்க சூடாமணி. ஆஹா, இதெல்லாம் சரி வராது. நீ முதல்ல போன போட்டு அவளுகளை இங்க வர சொல்லு. அவளுகளை நான் ஏசுனதுக்கு அப்புறமா இவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பல்கள்ல, அதுக்கப்புறமா நீ வீட்டுக்கு வருவேல சூடாமணி அப்படின்னு கேட்குறாங்க வைகுண்டம். ஐயோ என்னம்மா இது இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்றாங்க சூடாமணி. அம்மா, இப்போ நீ வீட்டுக்கு வரல, உன் கூடவே நாங்களும் ஜெயிலுக்கு வருவோம், அது பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம். சரி சாமி, நான் வாரேன். ஆனால் ஒன்று, ஊருக்கு முன்னாடி என் பேரில் இருக்கிற கலங்கத்தை நீ துடைக்கிற வரைக்கும் நான் யாருங்கிறத நீ பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டாம். 3 பேருமே சத்தியம் பண்ணா தான் நான் வீட்டுக்கு வருவேன்னு சத்தியம் கேட்குறாங்க சூடாமணி. சூடாமணி வைகுண்டம் ஆட்டோவில் வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்ததுமே சண்முகம், வாமா வா உள்ள வா, இது உன் வீடு தான் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க பரணி. 20 வருஷம் நான் விட்டு மூச்சு காத்து இந்த வீட்டில் அப்படியே இருக்குமான்னு கேட்குறாங்க சூடாமணி. நீ விட்டு மூச்சு காத்துல தாமா நாங்கள் அப்படியே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க சண்முகம். சூடாமணி, அந்த சீதையாவது 16 வருஷம் வனவாசம் போனா, நீ 20 வருஷம் வனவாசம் போனதான் நான் நினைச்சுக்கிறேன், வாத்தான்னு கூப்பிடுறாங்க. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க, நம்ம நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்கு. இப்போ நாங்கள் நினைச்ச மாதிரியே நீங்க வீட்டுக்கும் வந்துட்டீங்க, இனிமே சந்தோஷம் தான், வாங்கத்தை உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க பரணி. என்ன முடிஞ்சது, இன்னும் எதுவுமே முடியல, நான் என்ன நிரந்தரமா வாழ்றக்கா வந்திருக்கேன், பரவல் முடிஞ்சதும் நான் கண்டிப்பா ஜெயிலுக்கு போய்த்தானே ஆகணும். சூடாமணி, என்னத்த பேசுற, இனிமே யார் கூப்பிட்டாலும் நான் விட மாட்டேன், நீ ஜெயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, இனிமே இங்கே தான் இருக்கணுங்கிறாங்க வைகுண்டம். அது எப்படி மாமா முடியும், அதுன்னு சொன்னாலும் தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க சூடாமணி. அத்தை, சட்டம் 1000 சொல்லும், ஆனாலும் நாங்க விட்டுருவோமாங்கிறாங்க பரணி. அத்தை, செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, நாங்களும் ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், நீங்களும் கூடிய சீக்கிரம் நிரந்தரமா வெளியே வரக்கூடிய நாள் பக்கத்துல தான் அத்தை இருக்குங்கிறாங்க பரணி. நீ உள்ள மாமா, உன் மேல இருக்கிற கலங்கத்தை கூடிய சீக்கிரம் தொடச்சு உன்னை இந்த வீட்டுல எப்பவும் மகாராணியை வச்சு நான் பாத்துக்குவேன், உள்ள வாமான்னு கூப்பிடுறாங்க சூடாமணி. 20 வருஷம் கழிச்சு வர வாமா, வலது கால் எடுத்து வச்சு வான்னு வைகுண்டம் கூப்பிடுறாங்க. சூடாமணியும் தயங்காம மறுபடியும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போறாங்க. சூடாமணி சாமிக்கு முன்னாடி சூடமேட்டி தீப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்த்து சண்முகமும் பரணியும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ரத்னா, வீராக்கனி 3 பேரும் வந்து பாக்குறாங்க. இங்க நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு வெடுக்குன்னு மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. வாங்களே வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சண்முகம் கூப்பிடுறாங்க. 3 பேரும் வெடுக்குன்னு முகத்தை திருப்பினவங்க அப்படியே நிக்கிறாங்க. சரி இருப்பா, நான் போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி வந்து இந்தாமா திருநீர் குங்குமம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க. எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சண்முகம் வந்து திட்டுறாங்க. சூட ஆராதனை காட்டுறாங்க, சாமியை கும்பிட்டு திருநீர் எடுத்துக்க வேண்டியதானே, கொழுப்பு கூடிருச்சா உங்களுக்குன்னு கேட்குறாங்க சண்முகம். எதுக்குன்னு, இவங்க யாரு, இவங்களுக்கு நம்மளுக்கு என்னென்ன சம்பந்தம்னு ரத்னா கேட்குறாங்க. என்ன பதில் சொல்ல தெரியாம நின்றுட்டு இருக்கிறாங்க சண்முகம். மத்தவன்னு சொல்ல முடியாமையும் மத்தவன்னு சொல்ல முடியாம நின்று தவிச்சிட்டு நிற்கிறாங்க சண்முகம். இதை பார்த்த சூடாமணியே அவங்களுக்கு பதில் சொல்றாங்க. ரத்னா, வீரா, கனி இவங்க 3 பேரும் கேட்ட கேள்விக்கு சூடாமணி என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.